ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இப்போ தச்ச ப்ளவுஸ்லையே கழுத்து அகலமும் கழுத்து உயரமும் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். அது எப்படிங்க, நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸை வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். மெஷர்மெண்ட் எடுக்கலை, அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அளவு ப்ளவுஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை இடுப்பு சுற்றளவு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இது சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து டேப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து இந்த நெக்கு பக்கத்தில் இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு நெக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேலை இப்படி வச்சு பாருங்கள். அப்போனா நம்மளுடைய நெக்கோட ஹைட் நமக்கு தெரியும். இது 8 இன்ச்சு, எனக்கு 8 இன்ச்சும் ஒரு கோடும் எனக்கு வச்சுருக்காங்க. 8 இன்ச்சில் இருக்குது அந்த ஹைட்டு, நெக்கோட ஹைட்டு. இப்போ நெக்கோட அகலம் இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்தோம், வீடியோ போடுறேன். இப்போ அளவு ப்ளவுஸில் வச்சு தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் ப்ளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதும் போடுறேன். இப்போ நெக்கோட வித்து கண்டுபிடிக்க போகிறோம். அகலம் நமக்கு எவ்வளோ நெக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அளவு ப்ளவுஸில். இப்போ ஸ்கேலை ஷோல்டர்லேருந்து நேராக வச்சுக்கோங்க. அப்போலாம் டேப்பை நேராக வச்சுருந்தோம், இப்போ ஸ்கேலை வச்சுக்கோங்க. இப்போ நெக்கோட அகலம் கரெக்டாக நெக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து அந்த வளைவு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு 2.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இதே மெஷர்மெண்ட் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், ப்ளவுஸை கரெக்ட் பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம எப்படி அங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தோமோ மேலே ஷோல்டர் இன்னும் ஜாயின் பண்ணல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ சரியாக தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் கட் பண்ண விட்டுட்டு அதிலேருந்து நம்ம நெக்குக்கு வச்சுக்கலாம். நான் 8.25 வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 8 இன்ச்சும் ஒரு 2 கோடும் அதிகமாக வச்சுருக்கேன். சரிங்களா, அது 1/4 இன்ச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா